இன்றைக்கி மத்தியானம் லன்ச் நான் என்ன செஞ்சேன்னா களியும் சிக்கனும் செஞ்சேன். தண்ணி நல்லா சூடாகட்டும்னு சொல்லிட்டு இது பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி. இது ரேஷன் பச்சரிசி தான் வந்துட்டு களி கூழெல்லாம் செய்வோம். அரிசி இது மாதிரி நல்லா குழைய வேகட்டும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு போட்டு இது களி துடுப்பு இது. அது போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே இருக்கணும். அதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த மாவெல்லாம் கொஞ்சம் வேகும். சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் மிளகு, சோம்பு மட்டும் வறுத்து எடுத்துட்டேன் நான். அப்புறம் எண்ணெய், கடுகு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு களிக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு தான் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடணும் சிக்கனுக்கு. ஏன்னா அது புளிப்புன்றதுனால சிக்கனுக்கு மட்டும் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போடலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும் சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் குழம்பு, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் களிக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற அளவுக்கு விட்டுட்டு இது சோம்பு தூள், மிளகுத்தூள் போட்டு லைட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதை இறக்கிட்டேன். களி கருவாட்டு குழம்பு, களி சிக்கன், களி மீன் குழம்பு, களிக்கு எந்த குழம்பு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்லாங்களா?